ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கான கிளாஸில் பட்டி அண்ட் ஹேண்ட் போர்ஷன் தான் தனியாக பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பேக் ஃப்ரண்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது ஒரு லைனிங் ப்ளவுஸோட கண்டினியூட்டி தான் இந்த கிளாஸஸ் எல்லாமே. இதுக்கு முன்னாடி கிளாஸ்லேயே பட்டி எப்படி ஒரு செப்பரேட் கிளாத்தில் வந்து கட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து பேக் ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணதுக்கப்புறம் பட்டிக்கு ஆல்ரெடி ஒரு லைன் போட்டிருப்போம். அதில் தான் நம்ம பட்டி பீஸ் எடுக்க போகிறோம். பட்டிக்கு அப்படின்னு ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து 1.5 இன்ச்சுக்கு மேல் பக்கமாக வைக்கணும். ரெண்டு சைடுமே 1.5 வைக்கணும். ஏன் இந்த 1.5 இன்ச் வைக்கிறோன்னா அதை அப்படியே மடித்து தைச்சிருவோம். அந்த அடையாளத்துக்காக 1.5 இன்ச் வைக்கிறோம். அப்படியே மேலே டாப்பில் போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் 3/4 இன்ச்சும் ரைட் சைடில் 1/2 இன்ச்சும். ஏன் இந்த மாதிரி 3/4 இன்ச் 1/2 இன்ச்சு அப்படின்னு சொல்கிறேன்னா, பட்டிக்கு எப்போதுமே அந்த ஸ்லோப் வந்து ஈவனாக இருக்கக்கூடாது. ஃப்ரண்ட் சைடில் வர்றது கொஞ்சம் லோவாகவும், இந்த சைடில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பிடிப்போம் இல்லையா, அதுக்கிட்ட கொஞ்சம் ஹையாகவும் நமக்கு பட்டிக்கு இருக்கணும். அந்த டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக தான் லெஃப்ட் சைடில் வந்து 3/4 இன்ச் அப்படி இல்லைனா 1 இன்ச் வச்சுட்டு ரைட் சைடில் 1/2 இன்ச் வச்சு நீங்கள் அப்படியே ஸ்லோப் லைட்டாக வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த 1/2 இன்ச் வச்சுங்க இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட மட்டும் டபுள் அர்க்காத் அப்படின்னா நம்ம அடையாளத்துக்காக சின்னதாக ஒரு பீஸ் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணணும். அதுதான் வந்து அர்க்காத்து. ஃப்ரண்ட் சைடு எதுன்னு நம்ம சொல்லணும்னா அந்த 1/2 இன்ச் கட் பண்ணோம் இல்லையா, அதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடு. அதில் வந்து டபுள் அர்க்காத் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்தது ஹேண்ட் போர்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஹேண்ட் போர்ஷனுக்கு கை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, கிளாத்து பேக் ஃப்ரண்ட் அண்ட் பட்டி எடுத்தது போக மீதி கிளாத் வந்து நமக்கு இருக்கும். அந்த கிளாத்தை நீங்கள் 4 வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபுல்லாக க்ளோஸில் இருக்குல்ல, அது வந்து டாப்பில் இருக்கணும். செமி க்ளோஸ்ட், அதாவது ஒன்று இது க்ளோஸில் இருக்கும், இன்னொன்று வந்து ஓப்பனில் இருக்க மாதிரி இருக்கும். அந்த கிளாத் வந்து கீழ்ப்பக்கமாக இருக்கணும். மேலே எடுத்த உடனே கை நீளம் வச்சுக்கோங்க. கீழே குறுக்கு வாட்டமாக ஒரு கோடு போட்டிருக்கல, அது வந்து கை சுற்றளவு. இந்த கை நீளம் கை சுற்றளவெல்லாம் எப்படி நம்ம அளவெடுக்கணும்னா, ப்ளவுஸ் அளவெடுக்கும் முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை கிளியராக பார்த்துருவாங்க. இது எல்லாமே வந்து கண்டினியூன்றதால நான் செப்பரேட்டாக சொல்ல முடியாது. கை நீளம் கை சுற்றளவு வச்சதுக்கப்புறமா அளவு ப்ளவுஸ் யூஸ் பண்ணி மடித்து தைக்கிறதுக்காக கார்னரில் 1 இன்ச் வச்சுக்கோங்க. கீழே வந்து அந்த கை கிட்ட 1 இன்ச் வச்சதுக்கப்புறமா இந்த கேப் பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸில் அந்த அடியில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்பேஸ்க்கு வச்சுட்டு அதுலேருந்து 1/2 இன்ச் வச்சு க்ராஸாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அந்த கோடு போட்டதுலேருந்து இந்த ஒர்க் வந்து எல்லாருக்குமே காமன் தான். எடுத்த உடனே 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த 1.5 இன்ச்லேருந்து மீதி இருக்க ஸ்பேஸை வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு டாட் வச்சுக்கோங்க. அந்த டாட்லேருந்து ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் 3/4 இன்ச் ஒரு பாயிண்ட் வைக்கணும். இந்த டாட்ஸ் எல்லாம் ஏன் வைக்கணும்னா, புதுசாக இப்போ தான் டைலரிங் கற்றுக்குறீங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் தப்பாக வரைகிறது கூட சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம அங்கேயும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம கொண்டு போகிற ஸ்லோப் வந்து டச் பண்ணி அந்த கர்வை திருப்பினீங்களாலே உங்களுக்கு அழகாக வந்து ஸ்லீவ் கிடச்சிரும். நான் ட்ரா பண்ணுற மாதிரி நீங்கள் பொறுமையாக அந்த பாயிண்ட்ஸ் சொன்னாலே அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா ஸ்லீவை வந்து 2-3 வாட்டி நீங்கள் கரெக்ட் பண்ணி மார்க் பண்ண வேணாம். சிங்கிள் டைமில் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அது அழகாக நம்ம அந்த ஸ்லோப் போட்டோம் இல்லையா, அதுக்கிட்டே வந்து கட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஒரு அர்க்காத் போட்டுக்கோங்க. அந்த கிளாத் மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சென்டரில் வந்து ஒரு அர்க்காத் போட்டுக்கோங்க. அர்க்காத் போட்டுட்டு அந்த கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க்கிங் ஏரியா கிட்ட நம்ம லைட்டாக குடஞ்சி விட்டணும். 2 கிளாத்துமே சேர்த்து தான் வச்சுக்கணும். ஒரு 1/2 இன்ச் இல்லைனா 1/4 இன்ச் கிட்ட குடஞ்சி வெட்டுறதுன்னு சொல்லுவோம். ஓரத்தில் மெலிசாக துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கட் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, அந்த இடம் வந்து ஃப்ரண்ட் சைடில் வரணும் அப்படின்றதுக்காக அங்கே ஒரு அர்க்காத் போட்டுக்கோங்க. ஏன் இந்த டிப் வந்து இதில் நான் சொல்கிறேன்னா, மோஸ்ட்லி சில பேருக்கு வந்து கை கடிக்குது, கை டைட்டாக இருக்குது, அந்த மாதிரிலாம் வந்து மிஸ்டேக் சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் சைடில் மட்டும் கொஞ்சமாக நம்ம குடஞ்சி வெட்டினோன்னா உங்களுக்கு ஃப்ரீ கொடுக்கும். அண்ட் லாஸ்ட்டாக இது வரைக்கும் கட் பண்ண எல்லா லைனிங்குமே நம்ம எப்படி வந்து ஒரு நல்ல கிளாத்தில் ப்ளேஸ் பண்ணி எடுக்கிறதுனா, நல்ல கிளாத் துணியை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பேக் ஃப்ரண்ட் பட்டி அண்ட் கை போர்ஷன், இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த நல்ல கிளாத்தில் நம்மளோட லைனிங் கிளாத் எல்லாமே வந்து செட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ண ஆரம்பிங்க. எல்லா பேக் ஃப்ரண்ட் போர்ஷனுக்கெலாம் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம கட் பண்ணலாம். ஆனால் பட்டிக்கு மட்டும் நம்ம லைனிங்கில் எவ்வளோ கட் பண்ணணுமோ அதே கிளாத்தை வந்து ட்ரேஸ் பண்ணி நீங்கள் இதில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹேண்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே துணி பத்தாது. அவங்க ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்கன்னா மட்டும் அந்த கிளாத் வந்து கரெக்டாக இருக்கும். ஜாயிண்ட் வைக்கிறதுக்காக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம ஹேண்ட் கட் பண்ணோம் இல்லையா, அதுக்கிட்ட நம்ம ஜாயிண்ட் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குமான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு 4 பீசஸ் ஆஃப் கிளாத் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் சைடில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.